வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பில்லையும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் லிவர். மட்டன் லிவர் சில பேருக்கு பிடிக்காது, அதோட ஸ்மெல் பிடிக்காது, அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த டிஷ் பிடிக்காதவங்களுக்கு கூட இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் லிவர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை நிறைய அயன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. நான் வந்து மட்டனோட லிவர், கிட்னி, அதுக்கப்புறம் செவரிட்டின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் லிவரில் கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 tablespoons ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் லிவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம லிவர் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விடும். இதில் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி அதில் எண்ணெய் விடுற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். லிவர், கிட்னி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்னிஷிங்காக 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லே வச்சுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லிவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் யார் வேணால் சாப்பிடுவாங்க. இது வந்து அனிமிக்காக இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் தினம் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.